வெல்கம் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2025 ரிலீஸ் ஆன ஹார்ட் ஐஸ் அப்படின்ற ஒரு கொடூரமான ஹாரர் மூவியோட ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். இந்த படத்துல ரத்தம் தெறிக்க ஹாரரும் இருக்கும், காமெடி இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். கண்டிப்பா பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், அடுத்து என்ன மூவி போடலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன் ஒரு கப்பலை தான் காட்டுறாங்க. ஒரு காதலன் அவனோட காதலி கிட்ட காதலர் தினத்துக்கு முந்தின நாள் தன்னோட காதலை வெளிப்படையா ப்ரொபோஸ் பண்ண போறான். பயங்கர ரொமான்டிக்கா அப்படியே ஸ்ட்ராபெரியில மோதிரத்தை வச்சு ப்ரொபோஸ் பண்றான். இந்த ப்ரொபோசல்ல மயங்கின அந்த பொண்ணு, எஸ் நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு முத்தா கொடுக்கும் போது ஒரு போன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ண காதலன், என்னையா போட்டோ செம்மையா வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் தம்பி, இன்னும் ஒரே ஒரு டைம் எனக்காக திரும்ப ஒருக்கா ப்ரொபோஸ் பண்ணுங்க, கண்டிப்பா இப்ப சூப்பரா போட்டோ பிடிச்சாருன்னு சொல்றான். அட நாசமா போறவனே, 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு உன்னைய பிடிச்ச போட்டோகிராஃபர் வச்ச பத்தியா, என் புத்தியை தான் செருப்பால் அடிச்சுக்கணும். சரி நான் திரும்ப பண்றேன், ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா எடுத்துறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ப்ரொபோஸ் பண்றான். இவன் இங்க கஷ்டப்பட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க கேமராமேனோட கண்ணில் எவனோ கத்தியை விட்டு கிடுகிடுன்னு ஆட்டிட்டு இருக்கிறான். இங்க போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிற இந்த காதலன் என்னாச்சு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்பவும் போன் கால் வருது. ஏன்னா அவன் சும்மா போன் பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கடுப்பான காதலி வெடுக்குன்னு போனை போடுங்க, யாராவன் கடங்கார பைய சும்மா போன் பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்கும் போது, கொக்கா புருஷன்டி திரும்பி பாரு அவன் நம்மளன்னு சொன்ன உடனே அவனும் டக்குன்னு திரும்பி பாக்குறா. காதலனோட நெத்தியில எவனும் அம்ப வச்சு ஓட்ட போட்டிருக்கிறான். அதை பார்த்து பதறி போனவன் ஐயோன்னு கத்தும் போது இவன் மேலேயும் வந்து அம்பு சரமாரியா பாயுது. தப்பிச்சு ஓடி காரு பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சு திடுதிடுன்னு ஓடி திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஓடுறான். ஆனாலும் அவளை விடாத கில்லர் அவ பின்னாடியே துரத்திட்டு போறான். அந்த புள்ளையும் திராட்சை தோட்டத்துக்குள்ள ஓடி போய் ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துருது. கீழே விழும்போது அவளோட போனுக்கு இப்ப செத்து போனால லவர் அவனோட நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணா கில்லர் தான் எதுவுமே பேசாம அமைதியா இருப்பான். அதனால அந்த புள்ள என்ன பண்றா, டே கில்லர் தம்பி, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம், முன்ன பின்ன உன மூஞ்ச கூட பார்த்தது இல்லையடா, எதுக்குடா எங்களை கொலை பண்ண பாக்குற, எங்க மாமா டிஎஸ்பி அது உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லும் போது, எங்க உங்க மாமா டிஎஸ்பி தானே, கொஞ்சம் தலையேட்டி பாருன்னு சொல்றான். இவனை தலையை மேல தூக்குறான். அவன் யோசிக்காம காலிலே ஷூட் பண்ணிடுறான். காலில் அம்பு ஏறிடும். அப்புறம் என்ன, அந்த வலியோட எழுந்து ஓடினவ ஒரு ஒயின் ஃபேக்டரிக்குள்ள ஓடிடுறான். அங்க இருந்த செக்யூரிட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்த கில்லர் அந்த செக்யூரிட்டியை போட்டு தள்ளுறான். அம்பிடுத்தா அந்த காதலி பாப்பா அந்த இடத்துல இருக்க மாட்டா, குடுகுடுன்னு ஓடி போய் அந்த திராட்சை நசுக்கிற மிஷினுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம கில்லர் அப்படியே சுத்தி பார்த்துட்டு, சோ கண்ணாமூச்சி விளையாடுற வயசா எனக்கு, தயவு செஞ்சு நீயா வெளியில வந்துட்டீங்கன்னா ஒரு குத்துல செத்து போயிருவாய், இதே நானா கண்டுபிடிச்சனா உன்னை எப்படி கொலை பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். இவளுக்கா உயிர் பயம், இவங்கிட்ட சிக்கிரக்கூடாதுன்னு பதட்டத்திலேயே இருக்கும்போது எப்படியோ அவன் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சவன் அவளோட கழுத்தை பிடிச்சி நசுக்கும் போது அவன் அந்த மிஷின்ல அந்த டோரை வச்சு அவன் கையை நச்சு விட்டுறான். இதனால இன்னும் கடுப்பானவன் என்ன பண்றான், அந்த மிஷினை லாக் பண்ணிட்டு வேகமா போயிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுறான். அதுதான் திராட்சை நசுக்கிற மிஷின் ஆச்சு இல்லையா, 2 பக்கத்துல இருந்து அப்படியே மெல்ல வந்து அவளை அப்படியே ஜூஸ் புழிஞ்சிற மாதிரி புழிஞ்சு எடுத்துரும். இப்படி ஒரு அற்புதமான ஜூஸை போட்டு நம்ம கில்லரோட மூஞ்சியை இப்பதான் க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. மாப்பிள்ள ஒரு மஞ்சள் கலர்ல மாஸ்க் ஒன்று போட்டுட்டு பந்தாவா நிக்கிறாப்புல. இவனை பார்த்த உடனே இவனுக்கு இதே கண்ணு பேர் வச்சுட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. எப்படி நம்ம பேர் வச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்களே டைட்டில் கார்டு போட்டுறானுங்க. டைட்டில் கார்டு முடிஞ்சதும் நியூஸ் சேனல் ஃபுல்லா நம்ம இதே கண்ணனோட லீலைகள் தான் நியூஸா போயிட்டு இருக்கும். இங்க பாருங்கடா இளந்தாரி பேர்களா, தயவு செஞ்சு எல்லாம் அடங்கி ஒடங்கி வீட்டுல இருங்கடா, எவனாச்சும் காட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைய கூட்டு போனேன்னு சொன்னீங்க, அப்புறம் உங்களை தேடி நாங்க வர வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் ஃபுல்லா போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா மொத்த சிட்டியும் இந்த நியூஸை கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவன் கிடக்குறான்டா மைராண்டி, அவன் சொல்றதை கேட்டா தேன் குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காதலர் தினத்துக்கு வைப் பண்றதுக்காக பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ரீசெண்டா தான் பிரேக்கப் ஆயிருக்கும். அவளோட லவ்வர் வேற ஒருத்தி உஷார் பண்ணிட்டு டெய்லி இன்ஸ்டாகிராம்ல போட்டோவா போட்டு இவ்வளவு வெறுப்பேத்திட்டு இருப்பான். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்த ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் மோனிகா அங்க வந்து, ஏன்டி ஆள் ஆம்பளையே இல்லன்னு நீ தான் சொன்ன, அதுக்கப்புறம் எதுக்கு அவன் நினைச்சு தேவையெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஃப்ரீயா விடு, அடுத்து ஒரு நல்ல ஆம்பளை உனக்கு கிடப்பான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ண காஃபி எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க. அதே பிளேவர்ல அதே காஃபி வேற ஒருத்தன் ஆர்டர் பண்ணிருப்பான். இவனோட பேர் தான் ஜே சைமன்ஸ். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அதனால அவளை உஷார் பண்றதுக்காக ஏதோ பாச்சா வேலையெல்லாம் காட்டிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் குனிஞ்சு நிமிந்துக்கும் போது அவனோட மூக்கிலேயே மொட்டிடுறான். அவனுக்கு மூக்குல இருந்து பொலப்பொலன்னு ரத்தம் வந்துருது. இதை பார்த்த ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து திருச்சி ஓடிடுவாளுங்க. அவளுக்கு போனதும் ஹீரோ டிவியை பார்க்கறான். டிவி நியூஸ்ல நம்ம இதே கண்ணன் செய்த சம்பவம் தான் ஃபுல்லா நியூஸா ஓடிட்டு இருக்கும். போலீஸ் கப்பலா யாருமே வெளியில போயிடாதீங்க, அப்படி நீங்க வெளியே போயிட்டு செத்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாதுன்னு சொல்றாங்க. இதை ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயின் வேலை செய்யற அந்த கம்பெனியை காட்டுறாங்க. அங்க அவ கிரியேட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப கேவலமா வந்ததுனால அவளோட அட்வர்டைஸ்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவளுக்கு பதிலா வேற ஒருத்தனை அந்த ஆட் டிசைன் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜே சைமன்ஸ் தான். அவனை பார்த்த ஹீரோயின், இவனா இப்பதானே இவன்ட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ள இவன் இங்க வந்து நிக்கிறான்ற மாதிரி கேவலமா ஒரு லுக் வர்றா. அப்படியே கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல சம்பவம் நடந்துச்சுல்ல அந்த சம்பவத்தை காட்டுறாங்க. நம்ம இதே கண்ணன் பண்ண சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக 2 டிடெக்டிவ் அங்க வராங்க. லேடி டிடெக்டிவ் பேரு மேரி அண்ட் கூட வந்தவன் பேரு
பேரு ஜோசப். ஃபர்ஸ்ட் அந்த கிரைம் சீனுக்கு வந்த உடனே ரெண்டு பேரும் ஒரு ரிங்கை தான் பாக்குறாங்க. அந்த ரிங்ல JS சொல்லிட்டு நேம் எழுதி இருக்கும். அப்படியே சுத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போலீஸ் ஒரு போட்டோ கொடுக்கறத பாக்குறாங்க. அந்த போட்டோல நம்ம இதே கண்ணன் அட்டாக் மோட்ல இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அதாவது அந்த கேமராமேன் போட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. அந்த போட்டோவை பார்த்த டிடெக்டிவ் ஐயோ இதே கண்ணன் இங்கேயும் வந்துட்டான், அவன் அட்டாக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து அப்படியே ஹீரோயினை கட்டுறாங்க. அவகிட்ட வந்த ஹீரோ இன்னைக்கு நைட் ஒரு டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனும் சரின்னு சொல்லிடுறான். நைட் டின்னருக்கு பயங்கரமா ரெடியாகி ஹீரோயின் போக ஹீரோவும் அங்க ஹோட்டலுக்கு வந்துடுறான். ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவளோட எக்ஸ் லவர் அவளை விட்டு எப்படி எல்லாம் போனா அப்படிங்கறத பத்தியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பா. இதனால அவனுக்கு போர் அடிச்சு போயிடும், போடி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். ஆடாச்சா இப்படி அப்செட் பண்ணிட்டாமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அவனை பிடிச்சு பச்சக்குன்னு ஒரு லெப்ட் கிஸ் அடிச்சிடறான். அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயினோட எக்ஸ் லவரும் அவனோட ஆள் கூட அங்க வந்துடுறான். அவன் ஹீரோயினை பார்த்து உனக்கெல்லாம் எப்படி அதுக்குள்ள லவர் செட் ஆனா மெடிக்கல் மிராக்குன்னு சொல்ல போடா டோமரே, நீ ஆம்பளையே கிடையாது, நீயே ஒருத்தி உஷார் பண்ணும்போது எனக்கு என்ன குறை, இன்னும் 10 கூட வச்சு போனான்னு சொல்லி அவனை கலாச்சி விட்டுருவா. இவங்க எப்படி கிஸ் அடிக்கிறது பேசிட்டு இருக்கிறதெல்லாம் யாரோ தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு இதே கண்ணனா தான் இருக்கும். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப நம்ம ஹீரோ நைஸா இனி உன் வீட்டுக்கு எல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அவட்ட அடிய போடுறான். உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும் மாப்பிள வாட்டர் சப்ளை பண்றதுக்கு தான் ட்ரை பண்றான் அப்படிங்கிறது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டு போறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் சாவியா ஆபீஸ்லயே மறந்து வச்சது. அந்த நேரத்துல ஹீரோ கண்ணாடியெல்லாம் உடைச்சு டோரை ஓபன் பண்றான். இதனால அவனோட கை கிழிஞ்சு ரத்த காடு வர ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயின் அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ அப்படியே ரொமான்டிக்கா டச் பண்ண போறப்பதான் ஹீரோயினுக்கு அவளோட முக்கியமான பொருள் அங்க ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அச்சோ இதை பார்த்தா ரொம்ப அசிங்கமா போயிருன்னு சொல்லிட்டு அதை போய் நைஸா எடுத்து ஒளிச்சு வைக்கிறதுக்காக கப்போர்டு ஓபன் பண்ணா உள்ள யாரு நம்ம இதே கண்ணன். அவனை பார்த்த ஹீரோயின் ஐயோ நாளர ஹீரோ இதே கண்ணனை போட்டு அடிக்க இதே கண்ணன் ஹீரோ போட்டு அடிக்க ஒரு வழியா ஹீரோ போட்டு இதே கண்ணன் கும்மு கும்முன்னு குத்தி கடைசியா கொலை பண்ண போறப்போ அங்கிருந்த ஜாலியை தூக்கி இதே கண்ணன் தலையிலே அடிச்ச ஹீரோயின் ஹீரோ கூட்டிட்டு பக்கத்து ரூம்ல போய் டோர் லாக் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவோட பேண்ட கலட்ட அடியை கள்ளி இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு சொல்லும் போது அடே எனக்கு தேவை உன் பெல்ட் தாண்டா, உள்ள இருக்க பொருள் எல்லாம் உயிரோட இருந்தா பாத்துக்கலாம், இப்ப டோரை லாக் பண்ணு சொல்லிட்டு பெல்ட் வச்சு டோரை லாக் பண்ணிடுறாங்க. டோரை லாக் பண்ணிட்டு யாப்பாட ஒரு வழியில டோரை லாக் பண்ணி வச்சுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும் போது டோர்ல கத்தி வருது. கத்தியை பார்த்த ரெண்டு பேரும் ஐயோ நான் அலறிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடியாராங்க. வெளியில ஓடி வந்தவங்க கார் டிரைவர் கிட்ட ஐயோ முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணி தொலையான்னு சொல்றதுக்குள்ள நம்ம இதே கண்ணன் கார் டிரைவரை அம்பு விட்டு கொலை பண்ணிடுறான். அப்படித்தான் ஹீரோவும் ஹீரோயினும் பதறி போய் பக்கத்துல இருந்த பாலடைஞ்ச பில்டிங்ல ஓட பின்னாடியே வந்த இதே கண்ணன் ஹீரோயினை பிடிச்சு லபக்குன்னு அமுத்த நம்ம ஹீரோ அதை பாஞ்சு பிடிச்சு அப்படியே அவங்க கூட சண்டை போட சைக்கோ ஹீரோவை ஒரே அடி ஹீரோ மண்டியில் அடிச்சு அங்கேயே மயங்கிடுறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்ட ஹீரோயின் பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கஸ் கூடாரத்துக்கு போறா. பின்னாடியே நம்ம இதே கண்ணனு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். விரட்டி விரட்டி அவளை கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல அவளை கொலை பண்ண போகும்போது எந்த சாமி புண்ணியமோ கரெக்டா எப்பயும் வராத போலீஸ் கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸை பார்த்த ஹீரோயின் புடிங்க சார் அந்த சைக்கோ நாயை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம கில்லர் காணாம போயிடுறான். ஐயோ இந்த நாய் இப்பதான் சார் எஸ்கேப் ஆயிருக்கான், இந்த ஏரியாக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பான், சீக்கிரம் போனீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லவும் போலீஸும் வேகமா போறாங்க. அந்த நாயை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஆனா போலீஸ் யாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்சைமன் அதாவது ஹீரோவை. அவனை பார்த்த ஹீரோயின் ஐயோ மட்டி போலீஸ் ஆண்டி நானும் அவனும் தான் இதே கண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு இங்க ஓடியாந்தோம், ஆள் யாருன்னே தெரியாம அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கியே, இவன் இல்லடி கில்லரு இவன் அப்பாவிட்டின்னு சொல்ல அதுக்கு டிடெக்டிவ் அதெல்லாம் முடியாது, இவங்கிட்ட தான் அந்த மாஸ்க்கும் அந்த கிராஸ்போவும் இருந்துச்சு, சோ இவன் தான் கில்லர், எதுனாலும் கம் டு போலீஸ் ஸ்டேஷன் அங்க வச்சு விசாரிச்சு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. அங்க ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் கொலை நடந்துச்சுல அந்த திராட்சை காட்டுக்குள்ள அந்த கொலையை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ரிங் கிடைச்சிருக்கும்ல அந்த மோதிரத்தை நம்ம ஹீரோ கிட்ட காட்டி இந்த மோதிரம் உன்னோட தானே, இதுல JS சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு, அப்ப நீ தான் அந்த கொலைகாரன் சொல்லிட்டு விசாரிக்கும் போது இங்க பாருங்க டிடெக்டிவ் எனக்கும் அந்த கொலைக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது, அண்ட் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, இருந்திருந்து ஒருத்தைய கரெக்ட் பண்ணி அப்பதான் காஃபி ஷாப்புக்கு காஃபி குடிக்க போனேன், அன்னைக்கு பிடிச்சது எனக்கு 7:30, அப்பதுல இருந்து ஓடிட்டு இருக்கேன், இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன், கடைசியில உங்ககிட்ட மாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருக்கேன், ஒரு ரிங்ல JS என்னோட பேர் போட்டிருந்தா உடனே நான் தான் கொலைகாரனா, உன்னெல்லாம் எவன் டிடெக்டிவ் வேலைக்கு எடுத்தது, எவன் அவனுக்கு வேலை கொடுத்தது, நீ எல்லாம் வேலைக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு கத்தா டிடெக்டிவ் காண்டாகி அவனை அடிக்க போறான். நம்ம மேரி ஆண்டி டிடெக்டிவ் அப்படியே சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாங்க. அடுத்த டிடெக்டிவ் மேரி ஹீரோவை விசாரிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அங்க இருந்த போலீஸ் கிட்ட ஏமா குண்டு போலீஸ் நான் தான் சொல்றேன்ல அவன் கொலைகாரனே கிடையாது, இதே கண்ணன் தான் கொலைகாரன், நாங்களே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உயிரை பிடிச்சிட்டு ஓடியாந்தா எங்களை பிடிச்சி இப்படி அநியாயமா விசாரிச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா சொல்லு. இப்படி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது டேபிள் கடியில இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறான். அவனை பார்த்த ஹீரோயின் யாரா நீன்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவன் என் பேரு டேவிட், நான் IT கை, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் சரி பண்றதா என்னோட வேலைன்னு சொல்றான். அப்போ அந்த போலீஸ் ஆண்டி சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் டிடெக்டிவ் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்த நேரத்துல இந்த டேவிட் பையன் ஹீரோயின் கிட்ட நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கிறேனே, எஸ் டம்ளர் ஆப்ல பாத்திருக்கேன்னு சொன்னதும்
ஹீரோயின், டேய் நானே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கேன், நீ வேற டம்ளரு டபரா செட்டுன்னு ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டு இருக்கான், ஓடி போயிரு ஏதாச்சும் அறுத்து விட்டுரும் பத்துக்குன்னு சொல்லி திட்டி விட்டுறான். அவன் அங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் டிடெக்டிவ் மேரி ஹீரோ விசாரிக்கிற விதமே தனியா இருக்கும். அவளோட சட்டப்பட்டன் ரெண்ட கழட்டி விட்டு எங்க போக்கஸ் வைக்கணுமோ அங்க போக்கஸ் வச்சு அப்படியே ஹீரோவை ரொமான்டிக் பார்வையிலேயே வந்து கொண்டுகிட்டு இருக்கிறான். எப்படி மேரி ஹீரோ உசார் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா குண்டு போலீஸ் உள்ள போறாங்க. உள்ள போன குண்டு போலீஸ், மேடம் சும்மா அந்த பிள்ளை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் வாங்கலன்னு சொல்லி அங்க கூட்டு போறா. அப்ப ஹீரோயின் தனியா இருக்கும்போது ஒரே இருட்டா வேற இருக்கு, கதவு வேற தானா ஓபன் ஆகுதுன்னு பயந்து போய் ஈட்டி மாதிரி ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இதே கண்ணன் மட்டும் வரட்டும், அவன் இதயத்திலே குத்தி கிழிச்சுறன்ற மாதிரி போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டா போலீஸ் ஆண்டியும் நம்ம டிடெக்டிவ் மேரி ஆண்டியும் உள்ள வராங்க. உள்ள வந்த டிடெக்டிவ் ஹீரோனை பார்த்து, ஆமா நீங்க ரெண்டு பேரும் தான் லவ்வர்ஸே கிடையாது, உங்களுக்கு தேவையில்லாம அந்த இதே கண்ணன் துரத்துறான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, அது வந்து அதுவா ஆண்டி, அன்னைக்கு நைட்டு என்னோட எக்ஸ்ல வேற வந்தானா, அவனை வெறுப்பேத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஹீரோவை பிடிச்சு பச்சக்குன்னு ஒரு முத்தா கொடுத்து விட்டேன், அதை பார்த்துதான் இந்த இதே கண்ணன் காண்டா இருப்பான் போல, அதனால தான் எங்களை விரட்டிட்டு இருக்கிறான் ஆண்டின்னு சொல்றா. அப்போ சடனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிருது, கும் இருட்டாயிருது. நம்ம மேரி ஆண்டி போலீஸ் கிட்ட இந்த புள்ளைய பாத்துக்க நான் போய் மெயின் போர்டை செக் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரத்துல எங்க இருந்து வந்தானே தெரியல இந்த இதய கண்ணன். ஹீரோயின் குத்துறது வச்சிருந்தால அந்த ஈட்டி மாதிரி ஒண்ணு, அதை எடுத்து அப்படியே குண்டு போலீஸ் ஆண்டியை குத்தி நல்லா தூக்கி வச்சிடறான். போலீஸை கொலை பண்ண கையோட நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக அவனோட மாஸ்க்ல இருந்த லைட் ஆன் பண்றா, அது ஜிகு ஜிகுன்னு சவப்பா எரிய ஆரம்பிக்குது. அதனால ஹீரோயினுக்கு ஈஸியா அவனை பார்க்க முடிஞ்சிடும். சோ அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவா. உயிருக்கு பயந்து இவன் ஓடிட்டு இருக்கும்போது டிடெக்டிவ் மேரி அவளை பிடிச்சி என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு விசாரிக்க, உன் குழந்தை அங்க வந்துட்டு இருக்கான், அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தப்பிச்சு ஓடிடுறான். நமக்கு தான் கல்யாணமே ஆகலையே, யாரா நமக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம இதே கண்ணை அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறான். அவனோட ரெண்டு இதே கண்களை பார்த்த டிடெக்டிவ் டமால் டமால்னு ஷூட் பண்ண அந்த சவுண்டு நம்ம ஜோசப்புக்கு கேட்டது. உடனே ஹீரோவாட்டா எங்கேயும் ஓடுறாதா, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா ஸ்பாட்டுக்கு போறான். ஸ்பாட்டுக்கு வந்த நம்ம ஜோசப்ப இதே கண்ணன் கவட்டையில கத்திய விட்டு மணியை துண்டா கட் பண்ணிட்டு அப்படியே தலையும் வெட்டி கொடூரமா கொலை பண்ணிடுறான். அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ற ரூமுக்கு போன நம்ம கில்லர் கத்தி எடுத்து கண்ட மணிக்கு வெட்டுறான். ஆனாலும் ஹீரோ ஓடி பிடிச்சு விளையாடி அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஹீரோயின் அப்படியே புல்லட் தெரிக்க விடுறா. இதுல பாருங்க, ஒரு புல்லட் கூட நம்ம கில்லர் மேல படவே படாது. அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். பயந்தாங்கோலி பையன் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்திட்டு ரெண்டு பேரும் வெளியே ஓடி வராங்க. அப்படி வெளியே ஓடி வரும்போது ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகும். அப்போ ஹீரோ டைவ் அடிச்சு அவளை காப்பாத்தி அப்படியே ஆசையா கிஸ் பண்ண போவான். அந்த நேரத்துல இதே கண்ணன் கதை உடச்சிட்டு வெளியில வரான். அடே தரங்கட்ட தப்புலி, நாங்க ரெண்டு பேரும் லவ்வரே கிடையாதுடா, எங்களை கொலை பண்ணதுக்கு நீ ஆசைப்படுறதே முதல் தப்புடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவோம், பாலிசில இருந்து நீ மாறுறன்னு சொல்லி ஹீரோயின் கத்த, இந்த வாரம் இருடி உங்க ஒப்பத்தாவை கமாக்காரன் கூட்டிட்டு போவ, இந்த வந்து உன்னை புளிஞ்சு எடுத்துறன்னு சொல்லிட்டு வேகமா ஓடியாரான். ரெண்டு பேரும் தப்பிச்சு அங்க இருந்து ஒரு பார்க்குக்கு ஓடிடுறாங்க. அங்க போனா சுத்தி எல்லாருமே கப்பலா தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த சைக்கோ வேற பின்னாடியே தத்திட்டு வர போறானே, இன்னைக்கு எத்தனை தலை உருள போகுதோன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கூட்டத்தோட கூட்டவா மிங்கிள் ஆயிடுறாங்க. பின்னாடியே நம்ம இதே கண்ணனு ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். வந்தவன் செவனே நின்ன ஒருத்தனை பொசுக்குன்னு குத்த அந்த இடமே கலவரமாகிறது. ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சு ஒரு காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கார்ல யாருமே இல்லைன்னு பார்த்தா பின்னாடி ஒரு கப்பல் ராஜ போதையில வண்டியை குலுங்க வச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த ஹீரோயின், ஏமா கொஞ்சம் சத்தம் போடாம தான் வண்டியை குலுக்குங்களேன், இதே கண்ணன் ஒரு கில்லர் இருக்கான், அவன் இங்கதான் சுத்திட்டு இருக்கான், வந்தான்னா உங்களை போட்டு தள்ளிடுவான், சோ அமைதி அவளை அடுங்கன்னு சொல்றான். அதுக்கு அவங்க, என்னது சவுண்ட் வராம போர் போடுறதா, நீ சத்தமா சவுண்டா போடுறிச்சல்லாம், எந்த கில்லர் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம போர் போடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்டை கேட்டு கில்லர் ஸ்பாட்டுக்கு வந்து கார் டோரை ஓபன் பண்ணி ரெண்டு பேத்தையும் போட்டுருவான். அவங்கள கொலை பண்ண கையோட கண்ணில் யாரெல்லாம் பண்றாங்களோ எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருப்பான் நம்ம சைக்கோ. அதை பார்த்த ஹீரோயின், இந்த புளியோதரைக்கு பிறந்த புளியோதரை பிளேபாயமாவன் நம்மளை கொலை பண்ணாம விட மாட்டான் போலயே, சரி ஓடி ஓடி ஒளிஞ்சா மட்டும் இவன் விட போறது இல்ல, எதிர்த்து சண்டை போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொன்னதும் ஹீரோ அப்படியே மோட்டிவேட் ஆகி ஹீரோயின் கையை பிடிக்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல, டா இதே கண்ணா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா எங்களை கொலை பண்றா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சும்மா இருந்தவங்க சொரிஞ்சு விட்டாங்க இல்லையா, ரெண்டு பேத்தையும் பிடிச்சி வெளுவெளுன்னு எடுத்து ஹீரோ மேல குதிரை ஏறி உட்காந்து அப்படியே கொலை பண்ண போறப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு வெயிட் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து அவன் தலையில அடிக்கிறா. இதே கண்ணனோட கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அந்த கொடூரத்திலையும் இதே கண்ணன் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி டக்குன்னு நெரிக்கும் போது நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அவன் நெஞ்சிலேயே சொருகிடுவான். இதே கண்ணனோட ரத்தம் நம்ம ஹீரோயின் மேல தெரிக்க ஹீரோயின் அப்படியே ஒமட்டிட்டு வாந்தி எடுத்துறான். அப்ப ஹீரோ, யாய் கள்ளி மாமனை பார்த்ததுக்கே வாந்தியா, வேற லெவல் போன்னு சொல்லிட்டு கலாய்க்க, எப்பறம் அந்த நேரத்துல உன்னால இவ்வளவு காஜா பேச முடியுது, சரி போய் தொலை, அவனோட மாஸ்க் ஓபன் பண்ணி யாருன்னு பாப்பன்னு சொல்லிட்டு மாஸ்க் ஓபன் பண்றாங்க. அவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. இதே கண்ணனுக்கும் இவங்களுக்கும் சுத்தமா சம்பந்தமே இருந்திருக்காது. அப்படி ஒரு மூஞ்சி தான் அந்த மூஞ்சி. அப்புறம் என்ன, போலீஸ் எல்லாம் அங்க வராங்க. பாடி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் மேரி கை உடைஞ்சு போய் அங்க வராங்க. வந்த ஹீரோ ஹீரோயினை பார்த்து, கங்க்ராட்ஸ் கைஸ், ஒரு வழியா இதே கண்ணனை கொலை பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்க விசாரிக்க போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நான் என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங்காக ஊருக்கு போறேன், வர்றதுக்கு 1 வீக் ஆகும், இதுதான் என்னோட நம்பரு, நமக்குள்ள ஏதாச்சும் இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணு, இல்லையா நீ இந்த நம்பர் அப்படியே தூக்கி போட்டுட்டு நீ உன் வேலையை
இருப்பாரு, நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. உம்முன்னு அமைதியா நின்றுட்டு இருக்கும்போது அங்க இருந்து டிடெக்டிவ் மேரி, ஏ ஜெய் நான் கிளம்ப போறேன், நீ வந்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஓசில கார் கிடைக்கும் போது ஏன் விடுவானு சொல்லிட்டு மேரி கூட அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஹீரோவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதான் அந்த மோனிகா புள்ள இருக்கிறாள்ல, அவ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, என்னடி டின்னருக்கு ஜே சைமன்ஸ் கூட போனியே, அந்த ஆளை கரெக்ட் பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அதுக்கு ஹீரோயின், பேதில வாவ நான் பட்டா வாடு இருக்கே எனக்கு தாண்டி தெரியும், ஒரு கொலகார பைய இதே கண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வரதுக்குள்ள பட்ட வாடு எங்களுக்கு தாண்டி தெரியும் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டோரியுமே எக்ஸ்பிளைன் பண்றான். அதை கேட்ட மோனிகா, வாவ் இந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோ எனக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் அவன் கூட புள்ளையே பத்திருந்திருப்பேன், நீ நானா அவனை விட்டுட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மூதேவி, முதல்ல அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி 2 குட்டியை போட்டுட்டு அடுத்து எனக்கு கால் பண்ணு நான் காலை கட் பண்றேன்னு சொல்லவும் ஹீரோயின் ரெடியாகி நேரா ஏர்போர்ட்டுக்கு போறான். ஏர்போர்ட்ல போய் சுத்தி சுத்தி தேடி பாக்குறா, ஹீரோவை காணும். அந்த நேரத்துல ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி ஹீரோயின் காதுல வச்சா, இங்கமா உன்ட்ட வளவலன்னு நான் பேச விரும்பல, நான் ரத்த கண்ணன் பேசுறேன், ஆளை நான் தூக்கிட்டேன், உடனே இந்த இடத்துக்கு கிளம்பிவான்னு சொல்லி ஒரு அட்ரஸை கொடுக்குறான். ஹீரோயின் அடிச்சு பிடிச்ச அந்த அட்ரஸுக்கு போனா அது ஒரு பாலடைஞ்ச பங்களா. உள்ள போய் பார்த்தா சுத்தி மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு நடுவுல ஹீரோவை நிக்க வச்சிருக்கிறான் நம்ம ரத்த கண்ணன். ஹீரோயின் உள்ள வந்ததும் இதே கண் ஹீரோயினை பார்த்துட்டு, காதலனை தேடி காதலிக்காத காதலி வரமாட்டாள் என நினைக்கும் போது காதலில்லாத காதலி காதலனை தேடி வந்து விட்டாள் சிரிச்சுட்டே மாஸ்க் ஓபன் பண்றான். யாரா அந்த சைக்கோனாயின்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண வந்திருப்பான்ல டேவிட் தம்பி, அவன் தான் இந்த இதே கண்ணன். அவனை பார்த்த ஹீரோயின், டேவிட் நீ எல்லாம் கொலகாரனாடா, காலங்களி ஆழமாய் போச்சுரா, பச்சை புள்ளையெல்லாம் மாஸ்க போட்டுட்டு கொலை பண்ணது பாரு. சரி நீ இதே கண்ணனா இருந்தீனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ஒருத்தனை கொலை பண்ணமே, அவன் யாரு, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். நீங்க 2 பேரும் கொலை பண்ணது என் கேங்ல இருந்த ஒருத்தனை தாண்டி, அதனால தாண்டி ஆளை கரை வச்சு தூக்குனேன், நாங்க மொத்தம் 3 பேர் சொல்றான். சேரா தம்பி அது கிடக்கு கழுத, இன்னொரு டவுட், 3 பேருன்னு சொன்னேன், நீ இங்க இருக்க, இன்னொருத்தனை நாங்க கொலை பண்ணிட்டோம், 3வது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தாண்டி அது வெண்ணமாலன்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் மேரி ஆண்டி அங்க வராங்க. அவளை பார்த்த ஹீரோயின், ஹாய் மேரி ஆண்டி, நீங்க தான் அதுல மெயின் வில்லியா, சொல்லவே இல்லைன்னு கேட்கும் போது, ஆண்டி நாங்க 2 பேரும் கொலகாரங்க நின்றுட்டு இருக்கோம், நீ ஸ்டாலியா ஹாய் பாய் சொல்லிட்டு இருக்கிற, இரடி மாவளை உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன், நீ வெயிட் பண்ணு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை பார்த்து, அப்புறம் ஜெய் சைமனே எப்படி இருக்க, போலீஸ் ஸ்டேஷன்ல பொம்பளை நானே வெக்கத்தை விட்டு பட்டனெல்லாம் கலட்டி என் மானம் போனா கூட பரவாயில்லன்னு உனக்கிட்ட அப்படியே ஆசையா பேசினா, நீ என்னன்னா இந்த மூதையை லவ் பண்றேன்னு சொல்ற, என்னை விட அவன் என்ன நல்லா இருக்கா, கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை கூட போது விடு, இந்த அருக்கானே டேவிட் இவன் ஆளை ஒரு காபி சாப்பிட கூப்பிட்டுருக்கான், அதுக்கு போய் அவ அதை அறுத்துருவேன் இதை அறுத்துருவேன்னு சொன்னாலாம், இதெல்லாம் நல்லாவா இருக்கு, நல்ல குடும்பத்துல பிறந்த புள்ள இப்படி எல்லாம் பேசலாமா, அதனால தான் உங்க 2 பேர்த்தையும் ஸ்பெஷலா கொலை பண்ணணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்தோன்னு சொல்றாங்க. சரி முடிஞ்சது, நீங்க வேற என் ஆளை கொலை பண்ணிட்டீங்க, அதுக்கு பரிகாரமா இந்த அருக்கு பாரு கண்ணு, அதை எடுத்து குட்டி, அதை எடுத்து ஆளை ஷூட் பண்ணு, அவன் செத்ததை பார்த்து நாங்க அப்படியே ரசிச்சுட்டு உன்னைய போட்டு தள்ளுறோம், எங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், நாங்களே வீட்டுக்கு போய் தூங்குவோம்னு சொல்றாங்க. ஹீரோயின் அங்க இருந்த கன்னை எடுத்துட்டு, நீ என்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சைமன் நான் காதல்னா என்ன அப்படிங்கறதே உணர ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு மோனிகா தெரியும்ல உனக்கு, அவன் எனக்கு கால் பண்ணி உன் கூட சேர்ந்து 2 புள்ள பெத்துக்க சொன்னான், ஆனா சோகத்தை பாரு, இப்ப நானே உன்னை கொலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு, நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாத, நானே என்ன ஷூட் பண்ணி செத்துறேன்னு சொல்லிட்டு கன்னை தூக்கி தலையில வைக்கிறான். கொஞ்ச நேரம் என்ன யோசிச்சான்னு தெரியல, பொசுக்குன்னு சைமனை ஷூட் பண்றா. இவ தான் தற்கொலையாச்சே, இவளுக்கு ஷூட் பண்ணவே தெரியாது இல்லையா. புல்லட் அவனோட ஷோல்டர்ல பட்டு நம்ம மேரியோட அல்லையிலேயே சொருகிறோம். மேரி கீழே விழ போகும்போது டேவிட் அவளை காப்பாத்த ட்ரை பண்றான். ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்தி இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடுறான். அடுத்து 4 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஹீரோவை டேவிட் போட்டு பழந்துட்டு இருக்கிறான், ஹீரோயினை மேரி போட்டு பழந்துட்டு இருக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோவை டேவிட் பிடிச்சு கொலை பண்ண போறப்போ அவனோட பாக்கெட்ல ஆரோ இருக்கும், அதை தூக்கி அப்படியே மூஞ்சிலே சொருகிட்டு, தக்காளி ரொம்ப பேசுறடா நீன்னு சொல்லிட்டு அவனை ஒரே ஒரு எத்து தள்ளுறான். அவன் அங்க இருந்து மெழுகுவத்தி மேலே போய் விழுந்துடுறான். மொத்த மெழுகுவத்தியும் உருக்கி அவன் மண்டையிலேயே ஃபுல்லா கொட்டிரும், வலியில கதற ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த மேரி பயங்கர கடுப்பாகி ஹீரோயினை போட்டு அட்டி அடிச்சு பொலன்னு பொலந்து அப்படியே கொலை பண்ண போறப்போ ஹீரோயின் கையில ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து அப்படியே மேரியோட சங்கல நச்சுக்குன்னு சொருகிறான். அடுத்து மேரியை பிடிச்சு தள்ளிட்டே போய் அங்க இருந்த சிலையோட கத்தியில சொருகுனதும் அவரோட தலை துண்டா கட்டாகி அங்கேயே மர்கியாசால் ஆகிடுறான். அவர் செத்துட்டான்னு நினைச்ச டேவிட் திரும்பவும் ஊந்துக்கிட்டே வந்து சண்டை போட வரான். அடே இதே கண்ணா நீ செத்துட்டன்னு பார்த்தா என்னடா கடைசி வரைக்கும் ஊந்துக்கிட்டே வர, இந்த சாவுன்னு சொல்லிட்டு அவனோட தலையிலையும் ஒரு அம்படிக்கிறாங்க, அவனு செத்து போயிடுறான். சோ இதே கண்ணனும் கண்ணியும் அந்த இடத்துலயே கொடூரமா செத்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டிருந்த மாஸ்க்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு ஆட் கேம்பெயின் பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆனதுனால ஒரு பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்றாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சதும் ஹீரோயினை காருக்கு கூட்டு போன நம்ம ஹீரோ அவகிட்ட, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நீ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீ மட்டும்தான் எனக்கு வேணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா அதுல ஒரு சாவி இருக்கும். அதை பார்த்த ஹீரோயின், அடே இதெல்லாம் ஒரு ப்ரொபோசலாடா மட்டி, ஹீரோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து கொடுத்து, இந்த சாவியெல்லாம் எனக்கு வேணாம், நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்றான். எஸ் எனக்கு இந்த கல்யாணத்தை சம்மதம், நான் உன்னே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரிங்கை வாங்கிக்கிறான்.
உமா கொடுத்துக்கிறாங்க, படமும் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துல ஒண்ணு கவனிச்சிங்களா, ஸ்டார்டிங் சீனும் ப்ரொபோசல் சீன் தான், கடைசியா முடியறதும் ப்ரொபோசல் சீன்ல தான் முடிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் மக்களே, நாளைக்கு ஒரு நல்ல மூவியோட வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.